அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. இந்த பாப்பா வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தாங்க, படிப்புக்காக கஷ்டப்பட்டு இருந்தாங்க. வீடியோ எடுத்து போட்டு விட்டுருந்தேன். அந்த வீடியோவில் வந்து நான் 10 நாளுக்குள்ள நான் அந்த வீட்டை வந்து கட்டி முடிக்கிறேன்னு சொல்லி வீட்டை வந்து இடிச்சிருந்தேன். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தாசில்தார் ஐயா, அப்புறம் வந்து குழந்தைங்க பாதுகாப்பு நலத்திட்டிலேருந்து நிறைய பேர் வந்து கவர்மெண்ட் ஸ்டாஃப்லேருந்து வந்து நேரில் வந்து பார்த்துட்டு, ஸோ இந்த குழந்தைங்களுக்கு வந்து சீட்டு போட்ட வீடு தான் இப்போ கட்டி கொடுப்பேன், சீட்டு போட்ட வீடை வந்து இன்னைக்கு தவிர்த்துட்டு கவர்மெண்ட் சார்பில் வந்து வீடு கட்டி தரேன்னு சொல்லியிருக்காங்க. அதனால வந்து 10 நாள்ல வந்து என்னால் அந்த வீடை கட்டி முடிக்க முடியாது. கவர்மெண்ட் வீடுன்னு என்னைய வந்து கட்டி கொடுக்க சொல்லியிருக்காங்க. கொஞ்சம் நேரம் ஆகும். கண்டிப்பா எவ்வளவு சீக்கிரம் அந்த வீடை வந்து கட்டி முடிக்கணுமோ அவ்வளவு சீக்கிரம் கட்டி முடிச்சுட்டு சோசியல் மீடியால வீடியோ போற நண்பர்களே. இந்த குழந்தைங்க பார்த்தீங்கன்னா முழு பாதுகாப்பு வந்து கொடுத்துருந்துருக்காங்க. இந்த வீடு வந்து எவ்வளவு சீக்கிரம் நான் கட்டி முடிக்கணுமோ அந்த இவ்வளவு சீக்கிரம் வீடை கட்டி முடிச்சுட்டு நான் வீடியோல ஷேர் பண்றேன். குழந்தைங்களுக்கு வந்து இந்த அளவுக்கு கவர்மெண்ட் வந்து உதவி பண்ணதுனால அது காரணம் மக்கள் நீங்க தான். நீங்க வீடியோ ஷேர் பண்ணனாலதான் இந்த குழந்தைங்களுக்கு வந்து அரசு தரப்புல இருந்து உதவி பண்ணியிருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம அந்த கவர்மெண்ட் அதிகாரிக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப நன்றி. சீக்கிரம் வந்து இந்த குழந்தைங்களுக்கு வீடு வந்து கட்டி முடிப்பேன் நண்பர்களே. நன்றி, வணக்கம். தாங்க வாழ்க்கிட்டனா கிட்ட போயிருந்தேன். செல்ல பாரு தூக்க முடியா